ரஜினி சார் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவருக்கு தமிழே தெரியாது சார். ம். அவரே சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருப்பார். நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எனக்கு பாஷை இல்லை, முகம் இல்லை, ம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பெங்களூரில் இருக்கும்போது ஒரு 400 ரூபா சம்பளம் இருந்தது. இங்கே அதுக்கான உத்தரவாதம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் கடவுள் தமிழ்நாட்டு மக்கள் மூலமாக என் மேலே அருள்மழை பொழிந்தார் அப்படின்னார். அப்போ வந்து தமிழே பேச தெரியாத அவர் 2 மணி நேரம் பேசுகிறார் இதில் மைக்கு முன்னாடி நின்று. தமிழ் பேச தெரியாது. அதுக்கு என்ன காரணம்? படிக்கிறாரு, பல பேரோட பேசுகிறாரு, இது பண்ணுறாரு. நீங்கள் இத்தனை வருஷமாக இருந்துட்டு தமிழன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அரசியல்வாதி என்ன பேசணும்? நடிகனாக இருந்தாலும் பேசணும், எல்லாரும் பேசணும். நீங்கள் மக்கள் மத்தியில் பேசணும். ஒரு எம்ஜிஆருடைய வெற்றி காரணம் என்னென்ன? யார் வேணாலும் அவரை அணுகலாம், வந்து பக்கத்தில் நிற்கலாம். அவரே சொல்லியிருப்பார், எனக்கு மக்கள் தான் பாதுகாப்பு, போலீஸெல்லாம் தேவையில்லை அப்படி, என் மக்கள் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்பார். அப்போ மக்கள் மத்தியில் அவ்வளோ செல்வாக்குறது, மக்களை அவ்வளோ மதித்தார். நீங்கள் மக்களை கிட்டையும் சேர்க்க மாட்டீங்க, மக்கள் மத்தியிலையும் போக மாட்டேங்கிறீங்க, மக்கள் முன்னாடி நீங்கள் சுயமாக பேசவும் மாட்டேங்கிறீங்க. எழுதி வைச்ச 4 வார்த்தை உறக்க கத்தி கத்தி பேசிட்டு அதோடு அதாவது அந்த ஆக்ரோஷமான ஒரு சீனில் எல்லாமே வந்து திரைப்படங்களில் வரக்கூடிய பஞ்சு டைலாக் மாதிரி. அது சினிமா டைலாக் தான் சார். சினிமாவில் இருக்கவங்க தான் இவருக்கு எழுதி கொடுக்குறாங்களா? இல்லை அங்கே ஆட்கள் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்க முன்னே வந்து நல்லா எழுதி கொடுக்குற ஆட்கள் இருந்தாங்க. அவர் சினிமாவிலேருந்து இருக்கும்போது சில விழாக்கள் பேசும்போது ரவிராஜன்னு ஒருத்தர், அவர் தான் அதோடைய மன்றம், அவருடைய படம் நடிக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து அங்கேயே இருந்து அவர் அந்த சங்க செயலாளராக இருந்து செயல்பட்டவர். அந்த சங்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். இன்றைக்கி அதுக்கு பிறகு இல்லை, அவர் தூக்கிட்டாங்க. அவர் தான் எழுதி கொடுப்பார். அந்த நேரத்தில் நம்ம சினிமா ஃபங்க்ஷனில் பேசும்போது அதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசியிருப்பார். பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா ஃபங்க்ஷனில் அப்போது வந்து தன்மையாக எழுதி கொடுத்துருப்பார். இந்த மாதிரி பேசலாம், இவ்வளோ பேசலாம்னு குறிப்பிட்ட இது. அப்போல்லாம் நல்லா பேசுகிறேன். ஆனால் அது நல்லா எழுதி கொடுத்த ஆள் இருக்குது ரவிராஜன்னு. இப்போது எழுதி கொடுக்குற ஆட்களுக்கு சரியாக எழுதி தரல. எப்படி எடப்பாடிக்கு எழுதி தராங்களோ அப்படி தான். அவர் அப்ராம் லிங்கம் அப்படின்பார். அவர் ஆப்ரஹாம் லிங்கம்ங்கிற படிக்கிறதுக்கு அவர் வந்து அபராலிங்கம் அப்படின்னு படித்தார். உண்மை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது காரணம் என்ன? எழுதி கொடுக்கும்போது ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு பிரித்து அல்லது லிங்கன் சொல்லலாம் சார். உங்களுக்கு இது வாசிக்க சிரமம் வந்து லிங்கன், அமெரிக்க ஜனவாதி லிங்கன்னா நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அதை வந்து இப்படி சொல்லி எழுதி தர ஆட்கள் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ எழுதி தர ஆட்கள் இவருக்கு இல்லை. இப்போ எழுதி தர்றவங்கலாம் டைலாக், அதாவது நீங்கள் சினிமாவில் பேசுவீங்களா சார், அந்த மாதிரி பேசுங்க. அதுதான் அப்போ தான் சார் விசில் அடிப்பாங்க, அப்போ தான் சார் ஜனங்களுக்கு இதான் தவறாக வழி நடத்துகிறாங்க. அதான் அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவார்? நின்று அப்படியே அவரை சிஎம் சார் அப்படின்னு, சிஎம் அங்கிள் இப்படிலாம் பேச ஆரம்பித்து அவர் பெரிய பரபரப்பு ஏற்படுத்துகிற மாதிரி நினச்சிடும். மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் ஷூட்டிங் வர்றீங்க, இல்லை ஒரு கால் ஷீட் தரீங்க, 10 நிமிஷம் கால் ஷீட்டை நீங்கள் வந்து உறக்க பேசிட்டு போகிறீங்க. இந்த மவுஸை வந்து பாதுகாக்கிறதுக்கு வேண்டி அவர் அப்படி பண்ணுறாரா என்ன? அடிக்கடி மக்களை சந்திச்சாச்சுன்னு சொன்னால் அவர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு குறைஞ்சி போகும் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து நீங்கள் சினிமா நடிகராக இருந்தால் பரவாயில்ல சார். ஆனால் இன்றைக்கும் அவர் நான் தான் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவனையில் பேசிட்டு, எம்ஜிஆர் அப்படின்னா வருவார், எம்ஜிஆர் பேசுவார். எம்ஜிஆர் நாடகங்கள் நடிக்கும் போது, அதாவது மலைக்கல்லனுக்கு முன்னாடி மலைக்கல்லன் அப்போ அந்த சமயத்துலன்னா எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துடும். ஏதாச்சும் ஒரு இந்த அவருடைய எம்ஜிஆர் காரை பார்த்தாலும் கூட்டம் வந்து வந்துடுவாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கார் நிற்கிது, மக்கள் அப்படியே ஓடி வர்றாங்க. அதுக்காக வர்றாங்கன்னா கண்ணாடியில் வந்துட்டு அப்படியே கையை காட்டல, அவர் எழுங்கி நிற்கிறார், வெளியே நிற்கிறார். எம்ஜிஆர் சார் எப்படி நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படின்றாங்க. ஆனால் அவர் முதலமைச்சர், அவரே சொல்கிறார், என்ன முதலமைச்சர்னு சொல்லாமல் எம்ஜிஆர்னு சொல்கிறான் பார், அதுதான் எனக்கு என்னுடைய சொத்து அதுதான். முதலமைச்சருக்கு வரும் போகும், அவன் என்ன எம்ஜிஆர்னு சொல்கிறான்ல அதுதான் எனக்கு தேவை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான். என்ன விஜய்ன்னு சொன்னால் போகிறோம், அதே போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அவர் தளபதின்னு தான் சொல்லணும், வேறு மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கட்டளை போடணும் என்ன? இப்படி அதாவது உங்களை சுற்றியே நீங்கள் ஒரு இரும்பு வேலி போட்டு நான் இப்படி நகர மாட்டேன், இப்படி இருந்து போனால் கூட்டம் வரும், அங்கேயே கூட்டம் வரலைன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது சார். கூட்டம் வரலைன்னா எவன் உங்கள் பக்கத்தில் வர போகிறான், எவன் உங்களுக்கு ஓட்டு போட போகிறான், அதை அந்த சைக்காலஜி புரிஞ்சுக்கணும்ல. கூட்டம் வர்றதுனால தான் உங்களுக்கு வந்து 4 பேர் பார்க்குறாங்க, 4 அரசியல்வாதிகள் உங்களை எட்டி பார்க்குறாங்க, ஒரு மவுஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கூட்டமே வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னா காலையில் ஒரு 6 மணிக்கே போயிட்டு ஒரு தலைவர் சிலைக்கு மாலை போட்டு ஓடி வந்துடுறீங்க.
ம். அப்புறம் யாருக்கு தெரியும்? ம். ஒரு 4 பத்திரிகையாளர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு இது போட்டு ஒரு 4 வார்த்தை பேசலாம். கேட்டுட்டா என்ன பேசுவார் அவரு? திடீர்னு கேள்வி கேட்டா அதுதான் சார். அதாவது படிக்கணும். ம். படிக்கிற காலத்தில் அவர் ஒழுங்காக படிக்கலை. அவங்க அப்பாவே சொல்லுவார்ல, ம். அதாவது ஒரு கிறிஸ்டினுங்கிறனால இதில் போய் இதில் படிக்கணும், லயோலால. விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னாரு. போய் கொண்டு போய் சேர்த்தோம் லயோலாவில். அவர் மார்க் பார்த்தா சேர்க்க முடியாதுன்னாரு. கெஞ்சி கூத்தாடி கிறிஸ்டினாஜின்னு சொல்லிக்கிட்டு சேர்க்க வச்சோம். சேர்ந்து கூட அவர் ஒழுங்காக படித்தாருன்னா அந்த அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த இது இருக்கு இல்லையா, அந்த செவத்து மேலே உட்காந்து ஃபங்க்ஷன் இதாக உட்காந்துட்டு டாவ் அடிச்சுட்டு சினிமா விஷயம் பேசிட்டு அது அப்படியே அரட்டை அடிச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஆளை காணாமல் இருக்கும், ஏதாவது தேட்டரில் உட்காந்துருப்பார். உங்கள் அப்பா தேடுவார், எங்கடா அவன் அப்படின்னு அவங்க அசிஸ்டண்ட்டை கேட்டு, அண்ணா எங்கே தான் இருந்தாங்க. சரி, உதயம் தேட்டரில் என்ன படம், அந்த அங்கே இருப்பான் போய் பாரு அப்படின்னு அங்கே போய் உட்காந்துருப்பார். கமலா தேட்டரில் உட்காந்துருப்பார். இப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில் படிக்கலை, இப்போ கூட படிக்கலாமே. நீங்கள் நிறைய முதியோர்கள் படித்து பட்டம்லாம் வாங்கினாங்கல்ல சார், இப்போ படிக்கலாமே. நீங்கள் படிக்க கற்றுக்கிறதா தானே, நீங்கள் படிக்க தான் சார் கட்டணைத்தும் மூடும். அதுதான், நீங்கள் படிக்காமலே நீங்கள் சினிமா பார்த்து அந்த டைலாக் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதியும் இருக்க முடியாது. ஒன்றும் குடும்பத்திலையும் நல்ல குடும்ப தலைவராக இல்லை, அரசியல்வாதியும் நல்ல அரசியல்வாதியாக உருவாகலை, நடிகனாகவும் நீங்கள் நல்ல நடிகன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா நீங்கள் மாறுபட்ட கதாபாத்திரங்கள் ஒன்றுமே பண்ணல. நிச்சயமாக ஏதோ ஒரு துப்பாக்கி எடுத்து டமால் டுமால்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோனா எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் வசந்துட்டாரு. அதை வச்சு அவ்வளோதான் சார். வசந்துட்டார் இல்லை, ஒசத்தப்பட்டார். ஆரம்பத்துலேருந்து ஒசத்தப்பட்டு திட்டமிட்டு பண்ணதான். அவங்க அப்பா ஒரு 20 பேரை வச்சுருப்பார் சாப்பாடு போட்டு. அவர் படம் வரும்போது போய் விசில் அடித்து, தலைவா என்ன சூப்பராக டைலாக் பேசுகிறாரு இவங்களும் தான் சொல்லணும். அந்த பேப்பரை கிழிச்சு போடணும், இது பண்ணணும். அதே மாதிரி அஜித் படமோ பிரசாந்த் படம் அப்படின்னா, என்ன மொக்கப்படம், நடிக்க தெரியல இவன்லாம் ஒரு இவனா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வேண்டியே பண்ணி விடுறோம். இவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவன் போயிடக்கூடாது. அஜித்தோ விஜய் பிரசாந்தோ போயிடக்கூடாது. அதுக்குன்னு சில ஆட்கள் சிலம்பரசனும் போயிடக்கூடாது. அதுக்குன்னு சில இவங்க இருப்பாங்க. இவங்க போயிட்டு மொக்கையாக போயிட்டு இது போட்டு திட்டி வரும்போது மக்கள் எப்படி நினைப்பாங்க? அவங்களுடைய மனநிலையை மாற்றுறீங்களா? மக்கள் இவங்க கத்தும் போதும் ஏதாச்சும் திட்டும் போதும் அவங்க சூழ்நிலை மாறணும், பெண்கள் உட்காந்து பார்க்க முடியாது, இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அப்படி பண்ணி தான் அவரை கொண்டு வந்தது. முதல் படம் ஒரு நாளில் ஓடி போச்சுல்ல அவருது. முதல் படம் நடித்தார் நாளைய தீர்ப்பு சரியில்லைப்பா அப்படின்ட்டு ஒரே நாளில் ஓடி போயிடுச்சு படம், தேட்டர் விட்டு. அதுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்துட்டார். இவரை நிற்க வைக்கணும். வாரிசியல் டைரக்டருடைய வாரிசு வந்தாச்சு. இப்போ பிரசாந்த் ஓஹோன்னு வர்றாரு. ஓஹோன்னு இருக்கார். முதல் படமே வெள்ளி விழா அவருக்கு. சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போய்ட்டுருக்கு. அவர் நடிகருடைய வாரிசுமா. சரி, அவருக்கு இணையாக கொண்டு வரணும், பிரசாந்துக்கு இணையாக கொண்டு வரணும் ஐடியா தான் பண்ணி அப்புறம் விஜயகாந்தை கேட்டு விஜயகாந்த் ஃப்ரீயாக நடித்து தர்றாரு அந்த படம். ஆனால் விஜயகாந்துக்கு இவர் விசுவாசமாக இருந்தாரா? இல்லை. விஜயகாந்த் செத்தப்போ போனப்போ அதனால தான் செருப்படி எடுத்து வீசினாங்க. அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ போய் பார்க்கல. நீ உன்னை ஒரு பிஎம்சிக்கு கூட்டிகிட்டு போனது அவர் தான். அது வரைக்கும் அவர் நடித்தார், அதோடு சரி. அவர் தனியாக அப்படியே நடிச்சிருந்தாலும் பிஎன்சிக்கெலாம் போக முடியாது சார் அவ்வளோ சீக்கிரமாக. விஜயகாந்துடைய தம்பி செந்தூர பாண்டியுடைய தம்பி விஜயகாந்துடைய தம்பிங்கிற பேரில் அந்த ரீச் கொண்டு போனது கிராமங்கள் தோறும் போய் ரீச் ஆகுறாரு. அப்படி தான் அவருடைய மாஸ் வருது. அதுக்கு பிறகு இவர் வளர்ந்த பிறகு ரஜினி தான் என் தலைவர்னு சொல்ல ஆரம்பித்தார். விஜயகாந்த் பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. உங்களுக்கு லைஃப் கொடுத்தவரை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். இதுதான் அந்த மாதிரி. இல்லை, இதில் இப்போ திரைப்படத்துறை பொறுத்தளவில் பல்வேறு நடிகர்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. டைவர்ஸ் பண்ணுறது, வேற ஒரு மனைவியோட சேர்ந்து வாழ்கிறது, வேற ஒருத்தவங்களோட சேர்ந்து வாழ்கிறது. இந்த நிலையில் இப்போ விஜயினுடைய இந்த பிரச்சனை இந்த இல்லை அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் பெரிய ஆட்கள், சாதாரணமாக சாதாரண ஆட்கள் சில பேர் இருந்தால் நீங்கள் சொல்கிறது சாதாரண ஆட்கள் தான். பெரிய ஆட்கள் யாருமே அந்த மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சொல்லுவாங்க 3 மனைவின்னு 3 மனைவின்னா முதல் 2 மனைவி இறந்த பிறகு தான் 3ஆவது கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர் மேலே விழுறாங்க. அவங்க தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அவரை இம்சை பண்ணுறாங்க. அவரை பிடி கொடுக்காமலே போயிட்டுருக்கார். அது கல்யாணம் பண்ணினா வேறு மாதிரி மாறிடும், இமேஜ் கெட்டு போயிடும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு முன்னே அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு அதோட அந்த தன்னுடைய இமேஜுக்காக பட்டும் படாமல் நடந்துக்கிறார் அவர். உங்கள் சத்யராஜ் அவர் முதல் அவரோட மனைவியை கல்யாணம் பண்ணார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கார்.
அவருடைய மனைவி தான், சத்யராஜுடைய மனைவி தான். அவங்க வந்து தான் அவருடைய மேனேஜர், அவங்க தான். அதாவது அவருடைய ஆடிட்டர் அவங்க தான். ஓ சரி சரி. அவருடைய வரவு செலவு குடும்பம் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. சம்பாரித்து கொண்டு போய் கொடுத்துருவார், அவங்க பார்த்துக்குவாங்க. குடும்பத்தை வந்து எல்லாமே அவங்க தான். அதாவது நீங்கள் சத்யராஜ் கூட அந்த டைம் அதே மாதிரி நீங்கள் இவர் சிவகுமார் எடுத்துக்கிட்டீங்க, அவருக்கு மேனேஜர்னு கிடையாது, அவரே தான் மேனேஜர். ரஜினி சாருக்கு மேனேஜர் கிடையாது, அவர் தான் மேனேஜர். ஓ, அவர் தான் டேட்ஸ் பார்த்துக்குவார், அவருடைய டேட்ஸு. சரி சரி. சும்மா பேருக்கு உங்களை வச்சுருப்பார், சும்மா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. உங்களுக்கு ஒரு சம்பளம், அதாவது நல்ல மனுஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு சும்மா வச்சு சம்பளம் கொடுக்குறத விட வேலை வாங்கி ஒரு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்காக உங்களை வச்சுருப்பார். சரி சரி. மற்றபடி அவருடைய தேதி இது எல்லாம் டேட் கரெக்டாக அவர் தான் வச்சுக்குவார். அவர் தான் கதை கேட்குறது உட்பட அவர் தான் கேட்பார். வீட்டு விஷயங்களை அவருடைய மனைவி பார்த்துக்குவாங்க. இப்போ அவர் ரஜினி வந்து ஆரம்பத்தில் ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சார், கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு அவருக்கும் நிறைய கிசுகிசுலாம் வந்த, மீனா கூட அது கூட எல்லாம் கிசுகிசு வந்தது. ஆனாலும் கூட அவர் மனைவி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜெய்சங்கர் அவருடைய கிசுகிசுவை பொறுத்த அளவில் எல்லாம் உண்மைன்னு சொல்லி இல்லை, வரும் போகும். ஆனால் வந்து தன்னுடைய மனைவி கூடவே வாழுறது உங்களுக்கு இல்லையா. 1000 தான் 1000 வெளியே பேசினாலும் கூட இங்கே வந்து மனைவியோட சந்தோஷமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலே உங்கள் மேலே சமூகத்திலேருந்து ஒரு கல் வராது சார். யாரும் கல் எறிய மாட்டாங்க, யாரும் உங்கள் மேலே கறி பூச மாட்டாங்க. இல்லை, மனைவியே உங்களை பற்றி தப்பாக பேசும்போது, வேற ஒரு பெண்ணை தப்பாக பேசியிருந்தா உங்களுக்கு எதுவும் கிடையாது. உங்கள் மனைவியே தப்பாக பேசும்போது, நான் இருக்கும்போது இன்னொருத்தி கூட சுற்றுறாரு, இன்னொருத்தி கூட தான் இருக்காரு, அவர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஆகும்? இது வந்து வேற ஒருத்தர் திமுகலேருந்து கனிமொழி வந்து சொன்னால் தான் தப்பு. ஆமாம், இவருடைய மனைவி கூட இவர் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் தப்பு. அவங்களே கேஸ் போட்டிருக்காங்கள, வாக்குமூலம் தரல, செங்கல்பட்டில் அவர் வழக்கு தொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன ஏதுன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்களே. அப்போ வந்து நீங்கள் சரியில்லைங்கிறத நான் அவங்க சொல்கிறது. அதுக்காக வந்து திமுககாரங்க வந்தாங்க, இது பண்ணாங்க. அதாவது எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் சார், அவர் எப்படின்னா அவர் ஒரு சாதாரண ஆள் தான். திடீர்னு ஒரு தீப்பச்சி, அவன் பொண்டாட்டி தான் இருக்குமையா அப்படிம்பாங்க. திடீர்னு அங்கே வந்து வெள்ளம் காணாமல் போயிடுச்சுன்னா அவன் பொண்டாட்டி தான் காணாமல் எடுத்துகிட்டு போயிருப்பாயா அப்படி. திடீர்னு கரும்பு காணாமல் போயிடுச்சுன்னா அவன் பொண்டாட்டி தான். ஏயா யார் என்ன எடுத்துகிட்டு போனால் என் பொண்டாட்டி தானாயா, நாளைக்கு ஊரை எரிஞ்சு போச்சுன்னா என் பொண்டாட்டி தான் எரிய வச்சான்னு சொல்லுவீங்களாயா அப்படின்னு பாரு. அந்த மாதிரி யார் எது பண்ணாலும் இவர் தான். ஏதாவது நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு வழியை பார்க்குறீங்க. ஏற்கனவே 40 பேரை கொண்டு அதுக்கு தப்பிச்சு போக பார்த்தீங்க, அதனுடைய வினை இன்னும் உங்களை வந்து சுட்டுக்கிட்டு தான் இருக்குது, உங்களை சுற்றி தான் வந்துட்டு இருக்காது. இப்போ வந்து உங்கள் மனைவியோடு கூப்பிட்டு பேசுங்க, நீங்கள் உட்காந்து பேசுங்க.